அழகே அழகுல அடுத்த நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வழக்கம் போல மதியோடைய அலாரம் காலையில 4 மணிக்கு அடிக்க மதியை எந்திரிச்சு பாக்குறாங்க. ஆமா, நம்ம கொடைக்கானல்ல வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சுத்தி முத்தி பாக்குறாங்க. பக்கத்துல பார்த்தா சுரேஷ் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. கதவை திறந்து பாக்குறாங்க. கப்பு சிப்புன்னு ஒரே அமைதியா இருக்கு. பயங்கரமான குளிர். இந்த குளிர்ல ஜாக்கிங் போகணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி யோசிக்க, சரி போவோம், நல்லா தான் இருக்கு பாக்க அப்படின்னு சொல்லி மதி ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு சூவையும் மாட்டிட்டு இங்க சத்தமே இல்லாம கதவை மூடிட்டு வெளியில ஜாக்கிங் மதி வராங்க. இவ்வளவு அமைதியா இருக்கு, யாரையுமே காணோம். இந்த ஊர்ல யாருமே ஜாக்கிங் போக மாட்டாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மதி அவங்க பாட்டுக்கு நினைச்சிட்டு ஜாக்கிங் வராங்க. வர வெளியில பார்த்தா 4-5 ரவுடி பசங்க அவனுங்க பாட்டுக்கு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க. டேய், யாருடா அது இந்த குளிர்ல காலையில 4:30 மணிக்கு, அதுவும் இவ்வளவு டிப்பு டாப்பா, பார்க்கவே நல்ல ஆள் நல்லா இருக்காளேடா, யார் இவ, வெளியூர்ல இருந்து வந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லி அவனுங்களுக்குள்ள பேச, மச்சான் டூரிஸ்டா இருக்குண்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. டேய் வாங்கடா போவோம் அப்படின்னு சொல்லி மதி பின்னாடியே அந்த ரவுடிங்கெல்லாம் பார்த்தா ஜாக்கிங் வர. ஏய் யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி கேட்க, ஆமா நீங்க யாரு மேடம், இந்த காலங்காத்தால காலையில 4:30 மணிக்கு, அதுவும் இம்புட்டு அழகா ஜாக்கிங் வரவங்கள நாங்க இப்பதான் பாக்குறோம் அப்படின்னு சொல்லி மதி கிட்ட ஒருத்தன் தப்பா நடக்க கையை பிடிச்சி டீஸ் பண்றான். இது மதிக்கு கோவம் வந்துருது. மதி கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை விட்டுறாங்க. டேய் யாடா நீங்களா, கத்தி ஊரை கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், எது இங்க சுத்தி பாருங்க மேடம், ஒரு ஈக்காக்கா கூட இல்ல, என்னையவே அடிச்சிட்டல நீ, உன் அடிச்ச கைய என்ன செய்ய போறேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கைய பிடிக்க மதி பார்த்தா கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இங்க சுரேஷ் அப்பதான் முழிக்கிறாரு. பக்கத்துல பாக்குறாரு, மதிய காணா. எங்க இவளை காணா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் எந்திரிச்சு வராரு. வெளியில கதவும் திறந்து இருக்கு. எங்க வெளியே போயிருப்பாளோ, பாத்ரூம்லயும் ஆள் இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மதி அப்படின்னு சொல்லி சுரேஷ் கூப்பிட, சத்தமே இல்லை, யார் இருக்கிற மாதிரியும் தெரியல, எங்க போயிருப்பா, அதுவும் இந்த குளிர்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷன் ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு வெளியே வராரு. பயங்கரமான குளிரா இருக்கு, யாருமே இல்லை, ஒருவேளை வழக்கம் போல ஜாக்கிங் போறேன்னு சொல்லி எந்திரிச்சு போயிட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷும் கொஞ்சம் தூரம் வராரு. வந்து பார்த்தா மதி கிட்ட அந்த ரவுடிங்கெல்லாம் தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. டேய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சுரேஷ் கத்த, இங்க மதி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா சுரேஷை பார்த்ததும் மதி சிரிக்கிறாங்க. ஏய் யாண்டி அவன், என்ன ஓ லவ்வரா அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதுல இருக்கிற ஒரு ரவுடி கேட்கவும், லவ்வர் இல்ல ஏன் புருஷன் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், புருஷனா வரட்டும் அவனை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருக்கிற ஒரு ரவுடி தெனாவட்டா பேச சுரேஷ் அப்பதான் வராரு. டேய் யாடா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் ஒரு மிரட்ட, டேய் நீ யாருடா முதல்ல, எங்க ஏரியா இது, நீ யார் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கேட்கவும், நானா சப் இன்ஸ்பெக்டர்டா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் அதுல இருக்கிற ஒருத்தனை கையை பிடிச்சு முறுக்க போறாரு. என்ன மதி, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்க, நான் ஜாக்கிங் போறதுக்காக வந்தேன், தேவையே இல்லாம என் பின்னாடி வந்து தப்பா பேசி டீஸ் பண்ணி என்கிட்ட வம்பு இழுக்கிறாங்க, கையெல்லாம் வேற பிடிச்சி இழுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னது கையை பிடிச்சானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷுக்கு பயங்கரமான கோபம். அதுல இருக்கிற ரவுடிங்கெல்லாம் போட்டு அடின்னு அடிச்சு துவைச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு. டேய் யாடா நீங்களா, பார்க்க ரவுடிங்க மாதிரி இருக்கீங்க, மூஞ்சியும் முகரக்கட்டையும் மண்டைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய தலைமுடியை பிடிச்சு சுரேஷா போட்டு ஆட்டுன்னு ஆட்டுறாரு. இதை மதி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அந்த ஊர் போலீஸுக்கு சுரேஷ் ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணி இடத்துக்கு வரவும் சொல்றாரு. ஜீப்ல போலீஸ் வரவும் அவனுங்களெல்லாம் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டும் போயிடுறாங்க. இந்த ஊர்ல ஜாக்கிங் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும், இல்ல வழக்கம் போல தூக்கம் வரல, முழிப்பு வந்துருச்சு, அதான் ஜாக்கிங் போகலான்னு வந்த அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், வந்ததெல்லாம் சரிதான், நீ ஜாக்கிங் போனா என்ன உசுப்பி இருக்க வேண்டியதானே, இந்த ஊரு புது இடம், அதுவும் ஆட்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, ஏரியா எப்படி இருக்குன்னு தெரியாது, அது நம்ம வீடு நம்ம ஏரியா, ஆள் நடமாட்டெல்லாம் இருக்கும், இந்த ஊர்ல எப்படி என்னன்னே தெரியாதுல, இனிமேல் ஜாக்கிங் போகணும்னா இங்க நம்ம இருக்க போறது 2 நாள், நாளைக்கு காலையில ஜாக்கிங் போனா என்ன உசுப்பு, நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும், நிஜமாவா நீங்களா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், ஆமா டியூட்டில ஜாயின் பண்ணணும்ல, பழையபடி உடம்பு ஃபிட்டா வச்சிருக்கணும்ல, அப்ப ஜாக்கிங்லாம் போகணும் தானே, நீ காலையில ஜாக்கிங் போகணும்னா என்னையும் கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும்,
அப்பதான் மதியோடைய கையை பாக்குறாரு. கையில இருந்து ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு. கையில என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும் மதி கைய பாக்குறாங்க. கையில பார்த்தா அருவாள் வெட்டின மாதிரி ரத்தமா கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன என்ன இது அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், இதுவா அந்த ரவுடிங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கல ஒருத்தன் கத்தியை வச்சு கீச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லுவோம். பாரு எப்படி பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி வேகமா சுரேஷ் அவருடைய கர்ஷிப் எடுத்து மதியோடைய கையில கட்டுறாரு. மதி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வா போலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் மதியோடைய கையை பிடிச்சு கூட்டிட்டு வராரு. மதி சுரேஷையே பார்த்துக்கிட்டே வராங்க. மலரும் பாக்யராஜும் அப்பதான் எந்திரிச்சு வெளியே வராங்க. மதி கையில கட்டு இருக்கு. பத்தாவதுக்கு சுரேஷ் மதி கையை பிடிச்சு கூட்டிட்டு வராரு. மதி மதி என்னாச்சு மதி அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மலரு ஓடியாராங்க. என்ன மதி என்னாச்சு, கையில எல்லாம் வேற கட்டு அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், அண்ணி அண்ணி ஒன்னும் இல்ல வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதி சுரேஷை கூட்டிட்டு வராரு. என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் கேட்க அப்பதான் சுரேஷ் வழக்கம் போல ஜாக்கிங் போயிருக்கா. இங்கே இருக்கிற ஏதோ 4-5 ரவுடி பசங்க தேவையில்லாமல் வம்பிழுத்து இருக்கானுங்க. வம்பிழுத்து கையில் வேற அடிபட்டிருக்கு. நல்ல வேலைக்கு நான் இங்கே போனதுனால அவங்கள மிரட்டி போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவனுங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும் அப்போதான் மலரு, நல்ல வேலைக்கு சுரேஷ் நீ அங்கே போன, நீ மட்டும் போகலைன்னா என்ன ஆயிருக்கும், எதுக்கு மதி இங்கே வந்து ஜாக்கிங் போகணுமா, புது ஊர் புது இடம், ஏன் மதி அப்படின்னு சொல்லிட்டு மலரு கேட்கவும், இல்லை தூக்கம் வரல அதான் ஜாக்கிங் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், உனக்கு ஜாக்கிங் போகணும்னா நீ சுரேஷை உசுப்பி கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியதானே துணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவோ, அதைத்தானே அண்ணி நானும் சொன்னேன், எங்கே மதி கேட்டாதானே அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவோ மதி அப்படியே சுரேஷையே பார்க்குறாங்க. அப்போதான் தங்கராஜ் வராரு. இதுக்கு தாம்மா பெரியவங்க சொன்னால் கேட்கணும், கொஞ்சமாவது பெரியவங்க சொல்கிறது கேளேம்மா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்ல அப்போதான் சுரேஷ், மாமா அவளுக்கே பாவம் கையில் அடிபட்டிருக்கு, ஜாகிங் தானே போனான். மலரும் பாக்யராஜும் அப்படியே சுரேஷே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பேசுறது சுரேஷா என்ன, அதுவும் தங்கராஜ் அண்ணனை எதிர்த்து மதிக்கு சப்போர்ட்டா பேசுறான். பரவாயில்ல சுரேஷும் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு தான் வரான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.